வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எக் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அது நல்லா வெடித்து அந்த சத்தம் நின்னதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இதில் 2 கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் பூண்டும் வந்து நச்சு வச்சுருக்க கல்லில் இடித்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அரைக்காமல் ஒரு டைம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நச்சுட்டு சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லதை வதக்கி விட்டுக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு கிரேவி மாதிரி மசிஞ்சு வந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா குக் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா இது வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் செய்ய போகிறேன், அதனால் மசாலாலாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான முட்டை செய்கிறீங்க அப்படின்னா மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நல்லா நமக்கு வந்து கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரணும். அதனால் அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு சிம்மிலே வச்சு வேக வைங்க. ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். மசாலாவும் உங்களுக்கு வந்து பச்சையாக தான் இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி வச்சு குக் பண்ணேன். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வரணும், கிரேவி மாதிரி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றி செய்கிறேன். இப்போ இதில் எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக அந்த எக்கை வந்து நீங்கள் வேக வச்சு எடுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றா கலந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா எக்கு நீங்கள் உடச்சி ஊற்றும் போது நிறையவுமே ப்ராப்ளம்ஸ் வரும் எக்கை வச்சு. அப்போது தனித்தனியாக நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட எக்கை அவங்களுக்கே கொடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எக்கு மேலே. இப்போ இதை நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து வேகாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது மேலே வந்துட்டு உங்களுக்கு மஞ்சக்கரு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. ஆனால் கீழே வந்துட்டு அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து எக்கை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கலாம். தனித்தனியாக அதை பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கணும். கீழே வந்துட்டு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா தான் முட்டை வந்து உடையாமல் வரும். இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 2 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நீங்கள் திருப்ப முடியாது. ஒரு 2 கரண்டி வச்சுக்கோங்க. ஒரு தோசை கரண்டி ஒன்று, ஒரு தவா கரண்டி ஒன்று வச்சு நான் திருப்பி விடுறேன். ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இதில் 2 கரண்டி வச்சு ஸ்லோவாக அதை கீழே வரைக்கும் எடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது பின்னாடி வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ முன்னாடி அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமே அடிப்பிடிச்சிரும். இப்போ வந்து நறுக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு கொஞ்சமாக பெப்பர் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும் போது இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.